கேரளாவை சேர்ந்த பாஜக நிர்வாகியான ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் டிசம்பர் 19 2021 அவர் காலையில் வாக்கிங் போகும்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் அறுவலரால் சரமாரியாக வெட்டப்பட்டார். அதன் மூலமாக அந்த வெட்டுப்பட்ட இடத்துலையே அவங்க குடும்பத்தார் முன்னிலேயே அவர் இறந்தார். இதுக்கு காரணமாக இருந்த கேரள அரசால் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ இந்த அமைப்பைச் சேர்ந்த 15 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இவங்களுடைய வழக்கு விசாரணை கடந்த 20ஆம் தேதி இந்த 15 பேருமே குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லி நிரூபணம் ஆயிடுச்சு. இதனுடைய அடிப்படையில் இதோடைய தண்டனை நேற்று அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த இதுக்காக மாவேலிக்கரா நீதிமன்றத்தை நீதிபதியான ஸ்ரீதேவி அவர்கள் இந்த 15 பேருமே குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தூக்கு தண்டனையை அறிவிச்சிருக்காங்க. நாட்டிலேயே ஒரு கொலை குற்றவாளிக்காக 15 பேருக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு எழுதினது இதுவே முதல் முறை. இதுக்கு முன்னாடி 2008ஆம் ஆண்டு அகமதாபாத் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் 38 பேர் தூக்கு தண்டனை கைதிகளாக அறிவிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதான் இந்தியாவில் அப்போ வரலாற்று செய்தி. ஆனால் இது ஒருத்தருடைய கொலைக்காக 15 பேர் தூக்கு தண்டனை கைதிகளாக நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழக அரசுடைய நலத்திட்டங்கள் சேவைகள் எல்லாமே கிராமப்புற மக்களுக்கு வெகு விரைவில் போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படை நோக்கில் ஜனவரி 23ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்டதான் உங்களை தேடி உங்கள் ஊரில். இதற்கான முதல் கட்ட நடவடிக்கையாக இன்னைக்கு அது ஆரம்பமாச்சு. இது மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையாக வச்சு அரசு அலுவலர்களும் மற்றும் அதிகாரிகளுமே அந்த வட்டத்தில் இருக்கிற முக்கியமான கிராமங்களுக்கு போய் களப்பணி மேற்கொள்வாங்க. அந்த களப்பணியில் அங்கே ஏதாவது குறைகள் இருக்குது இல்லை நலத்திட்ட பணிகள்லாம் சேர்ந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீட்பேக்கை வச்சுட்டு மறுபரிசீலனை செஞ்சு இதை எப்படி இதுக்கு தீர்வு காண்றது அப்படிங்கிறதான் இந்த திட்டத்துடைய பிரதான நோக்கமேவும். இதுக்காக காலையில் 9 மணியில் ஆரம்பிக்கிற இந்த திட்டம் அடுத்த நாள் காலையில் 9 மணி வரையிலுமே போகும். இதில் முக்கியமான உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லாருமே இருப்பாங்க. இதில் அந்த மக்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது இருந்தாலும் அதையுமே நேரடியாகவே ஆய்வு செஞ்சு அதுக்கு உண்டான முக்கியமான பரிசீலனைகளும் அரசின் கவனத்துக்கு எடுத்து செல்றதுக்கான முன்னெடுப்பாகவும் இது இருக்கும். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் மூலமாக கைதானவர் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். இவர் கிட்டத்தட்ட 230 நாட்களுக்கு மேலே புழல் ஜெயிலில் இருக்கார். அது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதே மாதிரி உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் வேணும் அப்படின்னு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவங்க தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க. இந்நிலையில் 2வது தடவையாகவும் உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செஞ்சுருந்தார். இந்த வழக்கு நேற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையில் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஆனந்த் நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர் ஒரு 48 மணி நேரம் குற்றவியல் வழக்கில் அரெஸ்ட் ஆகியிருந்தாலோ இல்லை தண்டிக்கப்பட்டாலோ அவர் பணியிட நீக்கம் செய்யப்படுவார். ஆனால் ஒரு அமைச்சர் 230 நாட்களாக சிறையில் இருக்கிறாரு ஒரு தண்டனை சுமத்தி. ஆனால் அவர் இன்னும் பதவியில் வச்சிருக்கிறது என்ன காரணம்? தமிழக அரசு மக்களுக்கு என்ன சொல்ல வருது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஒரு கண்டன தீர்மானத்தின் மூலமாக ஒரு நீதிபதி அந்தவருடைய பதவியில் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்திருக்காரு. அதே மாதிரி தான் இதுவும் ஒருத்தவங்க மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்காங்க, அதை மீறி அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, இது என்ன காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இதுக்கு மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறைக்கு இதுக்கு பதில் மனு கோரியும் 24ஆம் தேதி இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக இப்போ பரபரப்பாக பேசப்படுது. 2001 to 2006 அதிமுக ஆட்சியில் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தவங்க தான் வளர்மதி. இவர்களும் இவங்களுடைய குடும்பமும் சேர்த்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா அவங்க மேலே ஒரு சொத்து குவிப்பு வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருந்துச்சு. அதை 2012ஆம் ஆண்டு ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அந்த வழக்கிலிருந்து அவங்கள விடுவிச்சிச்சு. இதை மறு ஆய்வு செய்யும் விதமாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிற ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதிமன்றம் தானாக வழக்கு எடுக்கும் விதத்தில் இதை மறு விசாரணைக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கு நேற்று நீதிபதி அனிருத்த தாஸ் தலைமையில் வந்துச்சு. இது 2 தரப்பு வாதங்களையும் கேட்கும்போது வளர்மதி தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே கீழமை நீதிமன்றங்கள் இதுக்கு இந்த வழக்கிலிருந்து விடுவிச்சுட்டாங்க. ஏற்கனவே இந்த வழக்கு விஷயமா கீழமை நீதிமன்றங்கள் தீர்ப்பு அளிச்சுட்டாங்க. இதை மறு ஆய்வு செய்யும் விதமாக
சென்னை உயர்நீதிமன்றம் இது வந்து தாமாக முன் வந்து எடுக்கிறதுக்கு தற்காலிகமாக வந்து அதுக்கு வந்து இடைநீக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதுக்கு பதிலளிக்கும் விதமாக நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிப்ரவரி 5ஆம் தேதி இதே மாதிரி நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு எடுக்கும் விதத்தில் ஒரு ஒரு அரசியல்வாதியோடைய வழக்கு வருது. அந்த வழக்குடைய தீர்ப்பின் அடிப்படையை பொறுத்து உங்களுக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி அதுக்கு உண்டான விஷயங்கள் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நீதிமன்றம் இப்படி தாமாக முன்வந்து வழக்கு எடுக்கிறது, அதுவும் குறிப்பாக ஊழல் தடுப்பில் மாற்றப்பட்ட முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே எடுக்கிறாங்க அப்படிங்கிறது சமூகத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்துகள் அனைத்துமே வந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று அதை ஆய்வு செய்வதற்காக போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு ஆய்வை மேற்கொண்டார். அப்போது அங்கே வந்து அந்த இடத்துக்கு வந்த சில பெண்கள் வந்து திடீர்னு அவர் காலில் விழுந்து கதறி அழுதுட்டாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, இவங்க பெருங்குளத்தூரில் கிட்டத்தட்ட 200 கடைகள் வச்சுருக்காங்க இவங்களுடைய குடும்பங்கள். இப்போது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரும் பட்சத்தில் பெருங்குளத்தூரில் வரது எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படின்னும், மேலும் இவங்க அரசாங்கத்தின் மூலமாக எங்களுக்கு இங்கே டெண்டர் மூலமாக கடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் வலியுறுத்தி வந்து இந்த அழுகை வந்ததாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுவரைக்கும் பெருங்குளத்தூரில் தான் முக்கியமான ஒரு ஹாட்ஸ்பாட்டாக இருந்துச்சு. இப்போ அங்கே வந்து இந்த தொழில் எல்லாமே வந்து நசிவடையுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சு எங்களுக்கு இங்கே 200 பேருக்கு இங்கே ஒரு கடை ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உங்களுடைய பிரச்சனை முதல்வரின் கவனத்துக்கு எடுத்து சென்று மறு ஆய்வு செஞ்சு அதுக்கு உண்டான தீர்வுகள் வழங்கப்படும் அப்படின்னு நம்பிக்கை கூறி அனுப்பியிருக்கிறதா செய்திகள் சொல்கிறாங்க. தமிழகம் முழுவதும் 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருக்குமே புற்றுநோய் பரிசோதனையை சுகாதாரத்துறை செயலகம் வந்து அமல்படுத்தினாங்க. இதோடைய முதல் கட்டமாக ஈரோடு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் வீடு வீடாக சென்று புற்றுநோய் பரிசோதனை மேற்கொண்டதில் 15 நாட்களில் கிட்டத்தட்ட 12 பேருக்கு புற்றுநோய் அறிகுறி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் அவங்க 52 லட்சம் பேருக்கு இந்த பரிசோதனை செய்யணும் அப்படின்னு இலக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க. வருமுன் காப்பதே சிறந்தது. இதோட புற்றுநோய் அறிகுறியை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா புற்றுநோய் பாதிப்பிலிருந்து மிகப்பெரிய அளவில் மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்திய காலத்தில் இந்தியாவில் ஏற்கனவே சர்க்கரை நோய் வந்து வாட்டிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டங்களில் புற்றுநோய் தொற்று அதிகரிக்கிறது ஒரு ரொம்ப எச்சரிக்கையான விஷயமா பார்க்கப்படுகிறது. பழனிமலை கோவில் பக்தர்கள் ஒருங்கிணைப்பாளரான திரு செந்தில்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் என்பவர் பழனிமலைக்கு பரதா அணிந்தவர்களோட விஞ்ச் மூலமாக பழனிமலை கோவில் உச்சிக்கு வந்தாருன்னும், அதுக்கப்புறம் வந்து அங்கே டிக்கெட் கொடுக்குறவர் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் கொடுக்கல அப்படிங்கிறதுனாலையும், வேறு மதத்தினவர் உள்ளே வரக்கூடாதுன்னா இங்கு இந்து அல்லதோர் வர தடை செய்ய வேணும் அப்படின்னு போர்டு வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த ஒரு விஷயம் பெரிய சர்ச்சையானதுனால அதுக்கப்புறம் வந்து பழனிமலை முழுவதும் வாயில்கள் பக்கத்தில் மற்ற மதத்தினர் உள்ளே வர அனுமதி இல்லை இன்னும் போர்டு வச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, இதுக்கு உயர் அதிகாரிகளுடைய உத்தரவின் பேரில் அந்த போர்டு எல்லாத்தையும் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னும், மீண்டும் மறுபடியும் பழனிமலை கோவில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த போர்டு வைக்கிறதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு அந்த வழக்கில் சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்கு நேற்று விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒவ்வொரு மதத்தினருடைய உணர்வுகளையும் பாதுகாக்கப்பட வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கோவில் அப்படின்னு ஒரு விஷயம் எங்கேயுமே வரவே கிடையாது. கோவில் ஒன்றும் சுற்றுலாத்தலம் கிடையாது. இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய புனிதமான உணர்வுக்கு உண்டான ஒரு விஷயம். ஒவ்வொரு மதத்தவருக்கும் அந்த புனித உணர்வை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லி, அவங்க கோவில் கொடிமரம் வரைக்கும் வரலாம், ஆனால் அதுக்கடுத்து கோயிலுக்குள்ளே வர மற்ற மதத்தினர் வர அனுமதி இல்லை அப்படிங்கிற போர்டு வைக்கலாம். இது இங்கே மட்டும் இல்லாமல் கோவில்கள் இருக்கிற எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு சில அதிகாரிகள் வந்து இந்துக்கள் அல்லாதோர் படுற கஷ்டங்களை பற்றி கவலைப்படுறாங்க. ஆனால் இந்துக்களுடைய உணர்வுகளை பற்றி இங்கே யாருமே கவலைப்படவும் மாட்டேங்கிறாங்க. இந்து சமய அறநிலையத்துறை அமைக்கப்பட்டதே இந்துக்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்காங்க. இது இன்றைய ஊடகங்களில் ஒரு பெரிய பேசுபொருளாக பேசப்படுது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வர இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு கட்சியினரும் குறிப்பாக தலைவர்கள் எல்லாமே வந்து யாத்திரை போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் தமிழக பாஜக தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு யாத்திரையை போய்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 84 நாட்களை கடந்து போய்கிட்டு இருக்க இந்த யாத்திரையோடைய இறுதி விழா வந்து பல்லடம்ல நடக்க இருக்கிறதா இருக்குது. இந்த பல்லடம்க்கு சிறப்பு விருந்தினராக பாரத பிரதமர் மோடியை வந்து அழைப்பு விட போகிறதா ஒரு செய்தி பரவுது. இது அவருடைய டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது சம்மந்தமாக
20, 25, 28 ஆகிய 3 தேதிகள் ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து பிரதமர் எந்த தேதியில் அவைலபிளாக இருக்காரோ அந்த தேதியில் பல்லடம்ல வந்து இந்த நிறைவு விழா கூட்டத்தில் வந்து சிறப்பு உரை ஆற்ற இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருகை தர்றதும் தமிழ் கவிதைகளையும் திருக்குறளையும் வெளியிலப்படுத்தி பேசுது. இது வந்து ஒரு அரசியலுக்காக அப்படின்று எதிர்க்கட்சி வட்டாரங்களும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அமைந்தது தான் காசி விஸ்வநாதர் கோவில். இந்த கோவிலை இடித்து முகலாயர்கள் காலத்தில் கியான் வியாபி மசூதி கட்டப்பட்டதா ஒரு பேச்சு இருக்குது. இதோடைய வழக்கு வாரணாசி நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த கியான் வியாபி மசூதி சுவரில் சிங்கியார கௌரி அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. இது சம்மந்தமான ஒரு வழக்கும் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்குது. இந்நிலையில் தான் வந்து நீதிமன்றம் வந்து இந்திய தொல்லியல் துறைக்கு வந்து அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த அனுமதி சார்ந்து இவங்க கிட்டத்தட்ட நீதிமன்றத்துக்கு 839 பக்கத்துக்கு உண்டான அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக தமிழ் மற்றும் தெலுங்குல நிறைய கல்வெட்டுகள் கிடைச்சதாகவும், அது மட்டும் இல்லாமல் தேவநாகரி எழுத்துக்கள்லேயும் நிறைய கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக 2 தெலுங்கு கல்வெட்டுகள் வந்து அந்த கியான் வியாபி மசூதியோடைய சுவத்திலேயே கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 17ஆம் நூற்றாண்டுலையும் அதே மாதிரி 15ஆம் நூற்றாண்டிலும் எழுதப்பட்டவை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் வந்து பாபர் மசூதி பிரச்சனையும் கோய்ந்து இப்போ ராமர் பிராண பிரதிஷ்டனையும் முடிஞ்சு இப்போ மறுபடியும் வந்து வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயில் பிரச்சனை மறுபடியும் உருவெடுக்குமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை மக்கள் மத்தியில் இது ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம்.